மதுரையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு வட்ட ரயில் பாதை பயன்பெறும் 8 மாவட்ட மக்கள். புதிய வளர்ச்சி குழுமத்தின் அறிவிப்பில் 50 ஆண்டு கால எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுமா? மதுரை மாவட்டத்தை சுற்றி அரைவட்ட பாதையில் ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை ஆகிய ஊர்களை இணைக்கும் ரயில் பாதை 128 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைந்துள்ளது. மீதமுள்ள அரைவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் டி கல்லுப்பட்டி, பேரையூர், உசிலம்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர், அழகர்கோயில், மேலூர் வழியாக சிவகங்கை வரை 187 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை இல்லை. இந்த அரைவட்டத்தில் 2 கட்டங்களாக புதிய பாதையை அமைத்து முழு வட்டமாக்கலாம் என பல்வேறு தரப்பினரால் யோசனைகள் கூறப்படுகின்றன. திட்டம் ஒன்றில் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதல் உசிலம்பட்டி வரை 66 கிலோமீட்டர், உசிலம்பட்டி முதல் சோழவந்தான் வரை 33 கிலோமீட்டர் என மொத்தம் 99 கிலோமீட்டருக்கு ரயில்வே பாதை அமைக்க வேண்டும் என கூறப்படுகிறது. திட்டம் 2இல் சோழவந்தான் முதல் பாலமேடு வரை 27 கிலோமீட்டர், பாலமேடு முதல் அழகர்கோயில் வரையில் 33 கிலோமீட்டர், மேலூர் முதல் சிவகங்கை வரை 28 கிலோமீட்டர் என மொத்தம் 88 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ரயில் பாதை அமைக்க வேண்டும் என கூறப்படுகிறது. மதுரை மாவட்டத்தை சுற்றி வட்ட வடிவில் ரயில் போக்குவரத்து ஏற்படும் பட்சத்தில் பயணிகள் போக்குவரத்து எளிதாவதுடன் பொருளாதார வளர்ச்சி வரை மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகின்றன. அதில் அடுத்து எக்கனாமிக்கா இருக்கக்கூடியது, அதாவது பொருளாதாரம் குறைஞ்ச செலவுடைய நல்ல பயன் தரக்கூடிய விஷயம் ரயில்வே தான். அதை இந்த மிச்ச பகுதிகளுக்கெல்லாம் பயன்படுறது மாதிரி ஒரு 240 டிகிரி அவங்க கவர் பண்ணி ஒரு சர்வே பண்ணி அதுக்கான புதுமையான ரூட்டுகளை விட்டாங்கன்னா சவுத்தில் இருக்க மதுரை சுற்றி இருக்க சிறு நகரங்கள் நிச்சயமா மதுரையோட இணைக்கப்படும். அதனால விவசாயிகள் பெருமளவு அதில் பயனடைவாங்க. இந்த மாதிரி அடிப்படை இதுக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி முன்னுரிமை கொடுத்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் சீக்கிரமாக கொண்டு வந்தாங்கன்னா சென்னை மாதிரி நிச்சயமா மதுரையின் நகர் விரிவாக்கம் வரும், பல்வேறு தொழில்கள் வரும். கட்டமைப்பு இருந்தால் தான் தொழில் வளர்ச்சி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மதுரையை சுற்றி ரயில் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் பட்சத்தில் அது 8 தென் மாவட்டங்களின் விரைவான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதே பலரின் கருத்து. ஒளிப்பதிவாளர் லட்சுமண் உடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.